லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் சின்ன. ஒரு வாரமாக தொடர்ந்து நீடித்து கொண்டிருந்த போராட்டம் இன்னைக்கு கைவிடப்பட்டிருக்குது. இந்த போராட்டத்தினுடைய முக்கியமான கோரிக்கையான மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்போ பதவி விலகல் கொடுத்து போராட்டம் வெற்றி. அவர்கள் வைத்த முக்கியமான கோரிக்கைகளில் ஒன்று இவர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படிங்கிறது. அந்த வகையில் போராட்டம் வெற்றி. இன்னொன்று மாணவர்களுடைய போராட்டம் ஆரம்பத்துலேருந்து நம்ம சொல்கிறோம். இந்த போராட்டம் இப்படி ஒரு திடீர்னு பூம் ஆகிறது அப்படிங்கிறது இயல்பாக நடக்காது. இது மோடி அரசுக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஏதோ ஒரு வகையில் மோடியோடைய ஆட்சிக்கு முடிவு கட்ட போகிறாங்க அப்படிங்கிறத இந்த போராட்டத்தின் மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். 2029 தேர்தலில் காங்கிரஸ் பின்னுக்கு தள்ளப்பட்டு அந்த இடத்தில் இந்த சிஜேபி கொண்டு வர்றதுக்கான வேலைகள் நடக்குது அப்படிங்கிற உள்ளுணர்வு எனக்கு சொல்லுது. அப்படி தான் காய் நகர்த்தப்படும். ஏன்னா இது நான் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க நேபாள் போராட்டம், இலங்கை, இது எல்லாத்தையுமே நீங்கள் கூட்டி கழிச்சு பாருங்கள். எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சக்திகள் இருந்து இந்த போராட்டத்தை இயக்க ஆரம்பிப்பாங்க. ஒன்று இயல்பாக ஆரம்பிக்கும், பின்னாடி இந்த சக்திகள்லாம் சேர்ந்துக்கிடுவாங்க. இது ஆரம்பத்துலேருந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம அதுக்காக போராட்டத்தை கொச்சைப்படுத்தலை. ஆனால் போராட்டத்தின் நோக்கம் சரி. ஆனால் பின்னணியில் ஏதோ ஒரு வகையான இது அவங்க அதுதான் ஊடகத்தில் தெளிவுபடுதான். இந்த போராட்டம் சிஜேபி மாணவர்களுக்கான போராட்டம், காங்கிரஸுக்கான போராட்டம் கிடையாது இது அப்படின்ட்டு. காங்கிரஸ் இதில் கலந்துக்கிறதுக்கு முதல்ல அருகதையே இல்லாத ஒரு கட்சி அப்படின்னா அது காங்கிரஸ் தான். இப்போ காங்கிரஸுக்கு புனித பிம்பம் கட்டிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டிலையும். அதுதான். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் மட்டும் இல்லை, கூடவே இருக்கிற இன்னொரு தொடுக்கு இருக்குது திமுக. அவங்களுக்கும் அருகதை கிடையாது. ஆனால் இன்னைக்கு என்னென்னா தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. அப்போ இன்னைக்கு பாருங்கள், அந்த போராட்டத்தை பாருங்கள், அந்த போராட்டத்தோடைய பேட்டர்ன் பாருங்களேன். அப்படியே திமுகவுடைய ஆட்கள் களத்தில் இறக்கி விடப்பட்டு இந்த போராட்டம் நடத்தப்படுது. அதுதான் இதில் ஒன்றும் வேறு எதுவும் அவர்கள் கோரிக்கை ஒன்றும் இல்லை. விஜயுடைய ஆட்சி, அது அவர் கடந்த ஆட்சியில் நீங்கள் என்ன செஞ்சீங்க? நீட் தேர்வு போராட்டம் 5 வருஷம் முடியாத 2 மாதம் முடியல. நீங்கள் உங்களுடைய பிரதான கோரிக்கையே அதுதான், நீட்டை ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லி தான் வந்தீங்க. ஆனால் கடந்த ஆட்சியில் என்ன பண்ணீங்க? நீங்கள் சும்மா கணக்கு காட்டுறதுக்கு 2 சீனை போட்டுட்டு முடிச்சுக்கிட்டீங்க. இப்போ தாவேக்கா வந்திருக்கு, அது ஒரு புதிய கட்சி, புதிதாக அதிகாரத்துக்கு வர்றாங்க. இன்னொன்று இதுக்கு சட்ட போராட்டம் நடத்த வேண்டியது இருக்குது. இன்னொன்று மக்கள் தேர்தல் போராட்டம் நடத்து, மத்திய அரசு இதில் தலையீடு செய்ய வேண்டியிருக்கு. எல்லாமே சேர்ந்து பயணிக்க வேண்டியது. தமிழ்நாட்டை சேர்ந்த முதல்வர் விஜய் அவர்கள் நீட் தேர்வை ஆதரிக்கிறார் என்றால் அதை கண்டிக்கிறான். நீட்டை ஒழிக்கணும் தான் அவருடைய கோஷமும். அப்போ இதில் அவரை கண்டிக்கிறதுக்கு என்ன இருக்குது? கண்டென்ட் இல்லை, யார் எதிர்க்கு? அப்போ எல்லாருமே ஒரே புள்ளியில் இணைகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதிமுக அந்த சீனில் வருதா? அவங்களுக்கு அவங்க கட்சியை பற்றியே கவலைப்படுறதுக்கே எடப்பாடிக்கு நேரம் காணாது. அதனால கட்சி அவர்கிட்டையும் இருக்குமா என்னன்னு தெரியாது. விஜய் அப்பாவை காணும்னு தேடுறாரு, இவர் கட்சியை காணும்னு தேடுறாரு. விஜய் சட்டமன்றத்தில் அப்பாவுக்கு என்ன தம்பி, அப்பாவை காணும்னு அங்கே ஓட்டுறாப்புல இவர். அது மாதிரி இந்த போராட்டங்கள் இதோட இலக்கு முழு தீர்வானா கேட்டால் கிடையாது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கோரிக்கை வேறு, அவர்களுடைய கோரிக்கை வேறு. 2 வெவ்வேறு. நீட்டு இந்த போராட்டம் டெல்லி மாணவர் போராட்டம்னு ஒரு கிளிசேவாக இருக்குது. இதில் நீங்கள் இப்போ சொன்னது, நம்ம இப்போ திருமாவளவன் சொன்னார், இதில் பிஜேபி எதிர்க்கிறதுல தாவேக்காவும் திமுகவும் ஒன்றிணைன்னு சொன்னார். ஆனால் இவங்க என்ன சுட்டு போட்டாலும் என்ன காரணங்கள்லாம் 2 பேரும் ஒன்று இணையவே மாட்டிருப்பாங்க போல. விட மாட்டாங்க, இணைய முடியாது. அது வாய்ப்பு கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா திமுகவுக்கு பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய பேரிடி. அவர்கள் இந்த ஆட்சி அதிகாரத்தை விட்டு அவங்க மனநிலை அப்படியே இருக்காது. அப்பாவை காணுன்ட்டு தேட வேண்டிய நிலைமையில மாறிடுச்சு கட்சி. ஆனால் அவர்களுடைய எதிர்கட்சி தன்மையை நீங்கள் குறைச்சே மதிப்பிட முடியாது. இந்த போராட்டம் இப்போ திமுக ஆட்சியில் இருந்திருந்தா இந்த மாணவர் போராட்டம், இங்கே சிஜேபி போராட்டம் அதில் இடம் கொடுத்துருக்க மாட்டாங்க. எதுவுமே கிடையாது. தாவேகா ஆட்சிங்கிறனால அவர்கள் இந்த போராட்டத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள். ராஜ்மோகன், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அதை ஆதரிக்கிறதுக்காக அந்த நிகழ்ச்சிகள்லாம் வந்திருக்காரு. ஆதரிக்க வந்தவரை கோஷம் போடுறதுல என்ன இருக்குது? அப்போ என்னென்னா அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிறது எல்லாம் திமுக ஆதரவு கூட்டம். அந்த கூட்டம் அதை வேற சொல்லிட்டாங்களா, கடன் கொடுத்த ஆளை வெப்பன் சப்ளையர் வாங்குற மாதிரி வெப்பன் சப்ளை பண்ணதான் யாரை அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் இயல்பாக தன்னியல்பாக வர்றதுங்கிறது இவங்க உள்ள புகுந்துருவாங்க. அவர்கள்ட்ட இந்த அவங்க பார்த்துட்டாங்க எல்லா தோல்வி. 2000 இந்த தேர்தல் 26 தேர்தல் இளைஞர் பட்டாலும் நம்மளை தூக்கி குப்பையில் போட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு ஐயையோ இந்த ஏரியாவை நம்ம விட்டுட்டோம், இவ்வளோ நாளைக்கு நம்மளுடைய பெரிய தலை மாவட்ட செயலாளர்கள், வட்ட செயலாளர் வண்டு முருகன் இவங்களை வச்சு நம்ம ஜெயிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கோம், காசு கொடுத்தா போதும் இது பண்ணி ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மனநிலையை 26 தேர்தலில் மொத்தத்தையுமா சிதைச்சி துவம்சம் பண்ணிட்டாங்கல்ல.
அப்போ இந்த இன்ஸ்டா தலைமுறை, இந்த புதிய தலைமுறை இவர்களை வந்து கவர்றதுக்கு என்ன பண்ணுறதுன்ட்டு அந்த தோல்வியில் அதில் பாராட்டலாம் நம்ம திமுகவை. அந்த தோல்வியிலேருந்து அடுத்து என்ன செய்கிறதுங்கிறதுக்கு மாறுறாங்க. உடனே ஜென்சி கிட்ஸை உருவாக்கணுன்ட்டு அதில் 4 கொத்தடிமைகளை வந்து 200 கொத்தடிமைகளை வந்து சேர்த்து போட்டு கலைவரத்தை கொண்டு பண்ணுறாங்கன்னு வைங்களேன். இப்போ இந்த கொத்துசுகளால் ஒன்றும் நடக்காது, ஒன்றும் கிடையாது. இருக்கிற ஓட்டு இல்லாம தான் வேலை எல்லாம். இப்போ இவர்கள் மீது எதிர்ப்பு எரிச்சல் தான் வரும். ஆக இந்த போராட்டம் தமிழ்நாட்டில் நடக்கிறது வேறு, அங்கே நடந்தது வேறு. முழுமையாக இந்த கோரிக்கை நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டால் மட்டும்தான் இது முழுமையாக கோரிக்கை வெற்றி பெற்றதாகும். இப்போதைக்கு மோடி அவர்களுக்கு 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் கூடியிருக்காங்க. ஒரே நாளில் 10 லட்சம் கூடியிருக்காங்க. அவருடைய மொத்தம் 3 கோடி சப்ஸ்கிரைபர் எண்ணிக்கை கூடியிருக்கு. இது மாதிரியான மகிழ்ச்சியான தகவல்கள் மோடிக்கு நடந்திருக்கு. மற்றபடி இந்த போராட்டத்தால் நிறைய பேர் அடி வாங்கியிருக்காங்க. களத்தில் வந்து மக்கள், எளிய மனிதர்கள் நடத்துகிற போராட்டத்தோடைய வழி என்னங்கிறதை இந்த மாணவர்கள் வந்து நேரடியாக எதிர்கொண்டு இருக்கிறார்கள். இது ஒன்று. அடுத்ததாக மோடிக்கு இது ஒரு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு. மோடியோடைய ஆட்சி அடுத்தது இந்த 3 முறை இருந்து விட்டார், அடுத்து மோடியோடைய ஆட்சி அப்புறப்படுத்தப்படும் அப்படிங்கிறது வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அதை நோக்கி தான் இனி வரக்கூடிய அரசியல் நகரும் நடக்கும். அப்படிதான் போகும். ஒருவேளை அதனால தான் பிஜேபி வந்து இந்த ஐடியாலஜிக்கலா இருக்கிற கட்சிகளை வர வைக்கிறத விட நான் ஐடியாலஜிக்கலா இருக்கிறவங்களை வந்து வீழ்த்துறது வசதியானது. அப்போ இப்போ வந்து சிஜேபி அந்த இடத்த பிடிக்குது அப்படிங்கும்போது அவர்கள் திமுக பாஜகவுக்கும் சிஜேபிக்குமான போட்டியாகவும் காங்கிரஸ் அப்புறப்படுத்தப்படுறோம். இங்கே தமிழ்நாட்டில் வந்து திமுகவை வந்து அப்புறப்படுத்தியாச்சு. அடுத்து தாவைக்கா வருது. தாவைக்காவுக்கு போட்டியாக அண்ணாமலை களத்தில் இறக்குறோம். புதிதாக ஒரு கட்சி வி த லீடர் அப்படின்னு ஒன்று புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறோம். அப்போ அப்படியே ஆள்களை மாற்றிக்கிட்டே இருக்கிற ஒரு வேலைகள் நடக்குது. இப்போ இந்த கோரிக்கை வந்து முழுமையாக நிறைவேறல, தற்காலிகமாக. இன்னொன்று என்னென்னா, இதுக்கு இவ்வளோ நாள் இழுத்தடிச்சிருக்க வேண்டியதில்லை இந்த அமைச்சர் ராஜினாமாவை. அப்போ இது கைமீறி போகுது அப்படிங்கிறத அரசு வந்து தாமதமாக உணருது, அல்லது அரசோடைய மண்டகணம் வந்து தாமதமாக மோடியோடைய நம்மளை மீறி என்ன இது ஒரு மாணவர்களை எதிர்கொள்றதுக்கு துப்பாக்கி முனையிலேயே வந்து நின்று இது பண்ணுவீங்க, தடியடி நடித்து இது பண்ணுவீங்க. இந்த அளவுக்கு போகிற அளவுக்கு புத்திசாலியான அரசுனா என்ன? அமைச்சர் ராஜினாமா தானே, ஓகே அமைச்சர் தூக்கு. அதே செட்டப் தான் நடக்க போகுது. இங்கே தர்மேந்திரன் போக போகிறா, அதுக்கப்புறம் வித்தார்த்துன்னு யாரோ ஒருத்தர் வர போகிறாரு. அந்த கேரக்டர் வச்சு இதை தான் நடக்க போகுது. மோசடி செய்ய போகிறவங்க இதெல்லாம் எல்லாமே அதை தொடர்தான் போகிறாங்க. என்னமோ இவரை தூக்குனவுடனே அடுத்த உடனே புனிதர்களாக வர போகிறாங்க. அப்போ அந்த செட்டப்பை மாற்ற வேண்டிய, அடிப்படை கட்டமைப்பை மாற்ற வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் இதில் வந்து எப்படி பார்த்தாலும் இந்த போராட்டம் வெளித்தோற்றத்துக்கு வெற்றின்னு சொல்லலாம் வேண்டிய, மீண்டும் அதிகாரத்துக்கு தான் இது வந்து வெற்றி. அவர்களுடைய முழுமையாக நம்ம நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் போது தான் நம்ம ஒட்டுமொத்தமாக இது கோரிக்கை வெற்றி அடைந்ததாக நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக நம்ம மகிழ முடியும் இல்லையா? மற்றபடி இது ஒரு இது இல்லை, தீர்வு இல்லை. இந்த மாணவர்களுடைய போராட்டம் தொடர்ந்தால் மேலும், ஏன்னா தாக்குதல் சம்பவம் இது எல்லாம் வந்து அவங்க பரப்புற மாதிரி எதிர்த்தரப்பு பரப்ப முடியாது, அரசு தரப்பு பரப்ப முடியாது. இப்போ மாணவர்கள் பாதிக்கப்பட்டது மக்கள்கிட்ட வந்து போய் சேர்ந்து ஒவ்வொரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவங்களோட பிள்ளைகள் அடி வாங்கியிருப்பாங்கல்ல, இதெல்லாம் தேர்தலில் தாக்கத்தை உண்டு பண்ணும். அப்போ அதுக்குள்ளே சரி என்ன பண்ணுறது, அமைச்சர் தானே பழி கொடுக்குறதுன்னு பழி கொடுத்துட்டு முடிச்சிருக்காங்க, அவ்வளோதானே வெளியே. முழுமையாக இந்த போராட்டம் வெற்றின்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த போராட்டம் ஓரளவுக்கு மாணவர்கள் களத்துக்கு வந்திருக்கிறார்கள். மாணவர்கள் அரசியல் பேசுறதுக்கான ஒரு சூழல் உருவாகுது. இப்படி ஒரு பிரச்சனைன்னா களத்துக்கு வர்றதுக்கான நிலையை மாணவர்களை உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல்லாம் வந்திருக்கலாம். இதெல்லாம் ஆரோக்கியமானது. இப்போ வெறுமனே இவர்கள் ஜனநாயகம் படம் பார்க்கறதுக்கு போகிற கூட்டத்தை ஒரு பொதுக்கூட்டம், இந்த மாதிரியான கூட்டம் அரசியல் கூட்டத்துக்கு வர வைக்கிறது, திரைப்படம் பார்க்கறதுக்கு மட்டும்தான் நாங்கள் திரளுவோம் அப்படிங்கிற மாணவர் செட்டப்பை மாற்றி போராட்டத்துக்கும் மாணவர்களை வர வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயம். அதை நம்ம வரவேற்கிறோம். அந்த ஜென்சி டிஎம்கே இந்த குரூப்பில் நேற்று வந்து சனம் ஷெட்டி வந்து அவங்க பேசியிருந்தாங்க. இந்த கூட்டத்தை வச்சு நீங்கள் வந்து அரசியல் ஆதாயம் தேடணும்னு யாரும் இருந்தீங்கன்னா அது நீங்கள் தான் ஜோக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அதனால் ஒரு பெரிய கலைபரமே நடந்தது. கடைசியாக அவங்ககிட்ட இருந்து அந்த மைக்கை பிடிங்கின்னு அவங்கள வெளியே அமிச்சிட்டாங்க. அவங்களுக்கான ஆதங்கத்தை சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க. இப்போ இந்த பிரச்சனையை உருவாக்குறதுக்கான ஏற்கனவே அது உள்ள இந்த குரூப் இருந்தாங்களா என்ன தெரியல. வெற்றிமாறன் உட்காந்துருக்காரு. ஆனால் அவர் கூட சொல்ல, எங்க சரிங்க போராட வந்திருக்காங்க, அவங்கள்ட்டையும் கொடுங்க பேசுங்க அப்படின்னு அவர் கூட சொல்லலை. அங்கே இருக்கக்கூட மற்ற பெண்ணியவாதிகள் யாருமே அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்னு அவங்க ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காங்க. இல்லை, அந்த கூட்டமே வந்து திமுக கொத்துசுகளால் உருவாக்கப்படுற கூட்டம். கொஞ்சம் மாணவர்கள் இருக்காங்க முன்னாடி. இந்த மாணவர்களை இவர்கள் ஆட்கள் சப்ளை பண்ணி உள்ள போய் அந்த போராட்டத்தை ஹைஜாக் பண்ணுறது இவர்களுடைய வேலை. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஆனால் வெற்றிமாறன் வந்து வேற யாரும் ஹைஜாக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கன்னு சொன்னாரு. அது மாதிரி ஆமாம். ஆனால் வந்து என்னன்னா, நீங்கள் அதை ஏற்கனவே சொன்னேன்ல,
திமுக வந்து இந்த மாதிரியான ஆள்களை உடனே பேசுவாங்க. இப்போ ஜோதிகா பேசுவாங்க, சூர்யா பேசுவாங்க, வரிசையாக ஒவ்வொருத்தராக வந்து இந்த 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 போராட்டத்தை நீங்கள் அப்படி கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இவங்கெல்லாம் கடந்த 5 ஆண்டுகளில் எங்கே போயிருந்தாங்க, ஏன் திடீர்னு வந்து களத்துக்கு வர்றாங்க அப்படின்னா அதை வந்து புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் திமுக எதிர் அணிக்கு வந்துட்டு அப்போ கருத்தியல் கந்தசாமிகள் போராளிகள் இவர்களெல்லாம் வந்து இவர்கள்லாம் வந்து உள்ளே இறக்குவாங்க. ஜென்சி கிட்ஸ்ன்னு இப்போ ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அந்த ஏரியாவை தங்களுடைய கண்டல். ஆனால் அது திரும்ப திரும்ப சொல்றேன், அது இவர்களுக்கு வீழ்ச்சியை தான் கொடுக்கும். இவர்கள் பண்ணுற இந்த கூத்துக்களை பார்த்தா வீழ்ச்சி கேவலமாக தான் இருக்கும். இப்போ இந்த அம்மா வந்து பேசுகிறாங்கல்ல, இவங்க அவங்களுடைய ஆதங்கத்தை சொல்கிறாங்க. அது சில வார்த்தை சரியானது. இதை வந்து மாணவர்கள் போராட்டத்தை மாணவர் போராட்டமாக வச்சுக்கிடுங்க, நீங்கள் ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்தாதீங்கிறது சரி. அதில் வந்து அவங்க நான் விஜய் படத்தை நான் போய் முதல் நாள் போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னா அப்போ அவங்கள வந்து கார்னர் பண்ணி இது பண்ண குமைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்களேன். அது அவசியமற்றது. அவர்களுடைய கருத்தை அவங்க சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு விட்டுருக்கலாம். ஆனால் வந்து அங்கே இருப்பவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குல்ல, அவர்களுக்கு குத்தும்ல. இந்த போராட்டத்தை ஹைஜாக் பண்ணுறது நீங்கள் ஜோக்கர் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லும்போது இவர்களுக்கு குத்தும்ல. ஏன்னா ஹைஜாக் பண்ணுற நோக்கத்தில் தானே உள்ளுக்குள்ள ஆள்களை சப்ளை பண்ணி. அவங்க ஏற்கனவே முன்னாடி ஒருத்தர் பேசினவர் வந்து விஜய் இந்த மாதிரி படம் பார்த்துட்டு வந்தவங்க ஜோக்கர்னு சொன்னதுனால அவங்க சொல்கிறாங்க. ஏற்கனவே அவங்க சொன்னாங்க. அப்பா இவங்க கேட்குறாங்க, அப்போ வெற்றிமாறன் 100 படம் பார்த்தாரு, வெற்றிமாறன் படம் பண்ணுறாரு, அப்போ அவர் ஜோக்கரா அப்படின்னு அப்பயே கேட்குறாங்க. அதுக்காக வந்து ஜனநாயகன் படம் பார்க்கவே கூடாது அப்படின்னு ஒன்றும் கிடையாதுல்ல. போராட்டத்தை புரிந்து கொண்டிருக்காங்களா, அதை உணர்றாங்களா அப்படிங்கிறது தான் இருக்குது. அதே சமயம் நமக்கு வந்து திரைப்படம் முக்கியமா போராட்டம் முக்கியமான போராட்டம் முக்கியம். அந்த கோரிக்கை எந்த அளவுக்கு நியாயமானது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்குது. தனிப்பட்ட விருப்பத்தை வந்து திரைப்படம் பார்க்குறவங்கலாம் தற்கொலை அப்படின்லாம் சொல்ல வேண்டியதில்லை. திரைப்படம் பார்த்துட்டு ஒரு அதிகாரத்தை ஒருத்தங்களுக்கு கொடுக்கறது மனநிலை தவறாக இருக்கலாம். ஆனால் வந்து அப்படி அதிகாரத்தை கொடுத்து முடிச்சிட்டாங்க. இனிமேல் நீங்கள் அதை ஒன்றும் பண்ண முடியாது. இனி அவர் ஆட்சி நடத்த போகிற லட்சணத்தை வச்சு தான் நம்ம வந்து அதை விமர்சிக்கிறதா வேணாமாங்கிறத முடிவு பண்ணணும். இப்போ நீங்கள் இந்த போராட்டத்தில் இந்த இளைஞர்கள் வந்து இந்த மாதிரியான இளைஞர்கள் தான் நமக்கு வேணும், இப்படி தான் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல. இந்தி திணிப்பு எதிராக போராடினாங்களே, அந்த போராட்ட காலகட்டத்திலிருந்தே போராட்டம் குணம் கிடைத்த இளைஞர்கள் தனியாக இருப்பாங்க. ஆமாம். இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி இளைஞர்கள் தனியாக இருப்பாங்க. இவங்க 2 பேரையும் சேர்த்துக்கவே கூடாது. இவன் இதுல சேர மாட்டான், இவனோட ஜானர் வேற அவனோட ஜானர் வேற. இப்ப இவனை வந்து நீங்களும் போராட வரணும் அப்படின்னு நினைக்கிறது இல்ல. இதுக்காக அவனை வந்து நம்ம அரசியல் மயப்படுத்துறது வைக்கலாம். ஆனா அவனை வந்து கட்டாயப்படுத்த முடியாது. கட்டாயப்படுத்தினா அது எப்படி ஜனநாயகம்? அது ஜனநாயகம். அவனுக்கு நம்ம புரிய வைக்கல. அப்போ அவனோட இந்த போராட்டத்தோட முக்கியத்தை நம்ம அவனுக்கு புரிய வைக்கல அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கலாமே இல்லையா. அதை வெற்றிமாறன் சொல்லியிருப்பார்ல, மாணவர்கள் போராடுறாங்கன்னா அப்போ இருக்கிற அமைப்புகள் சரியில்லைன்னு அர்த்தம். இருக்கிற அமைப்புகள் சரியா இருந்தால் மாணவர்கள் போராட வேண்டிய தேவையில்லை. அப்போ இப்போ மாணவர்கள் போராட்டம் பண்ண உடனே காங்கிரஸ் ராகுல் காந்தி உள்ளுக்குள்ள வராரு. நீங்க இவ்வளவு நாள் மாணவர் போராட்டத்துக்கு முன்னாடி இதை பத்தி என்ன பேசுனீங்க? நாடாளுமன்றத்தில் தானே இருக்கீங்க, அப்போ ஏன் பேசல? உங்களுக்கு பேச வைக்கிறதுக்கு மாணவர் போராட்டம் பண்ண வேண்டியிருக்கு, அடி வாங்க வேண்டியிருக்கு. அப்போ தான் நீங்கள் வந்து களத்துக்கு வருவீங்க. அதுவும் ஆதாயம் தான், உங்களுடைய அரசியல் ஆதாயம் தான். இதுக்கு முன்னாடி மாணவர் போராட்டம் அடி வாங்கினவங்களாம் தனி மனநிலை. ஆனால் அதை ஹைஜாக் பண்ண நினைக்கிறவனுக்கு அரசியல் மோட்டிவ் இருக்கு, ஆதாயம் இருக்கு, அவங்களுக்கு ஆதாயம் இருக்கு. இப்போ ராகுல் காந்தி உள்ள வர வேண்டிய தேவையான இருக்கு. அப்போ ராகுல் காந்தி உள்ள வர்றாருன்னா இந்த போராட்டத்தை தங்களுக்கானதாக மாத்துறதுக்கான ஒரு டோனை உருவாக்குறது. ஆனா நாளைக்கு காங்கிரஸே ஆட்சிக்கு வந்தாலும் வந்து இதான் நடக்கும். நீட்டை வந்து ஒழிக்க மாட்டாங்க. இப்போ அவர் இங்க வந்து கோரிக்கை ஒன்று வைக்கிறது, அங்க பண்றது, அதிகாரத்துக்கு வந்த பிறகு செய்யறதுங்கிறது அது வேற. அவங்க இவ்வளவு வினைக்கு காரணமே காங்கிரஸ் தானே. நம்ம சொல்றதே அதுதானே. இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமே காங்கிரஸ் தானே. இவர்கள் எல்லாம் விதையை விதைச்சிட்டு போயிடுவாங்க, விச விதைகளை. அப்புறம் வந்து மோடிஜி வந்து அதுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா வளர்த்து ஆலமரமாக்குவார். அப்புறம் மரத்தை விட்டுன்னா எப்படி வெட்டுறது? விதையை ஊனிட்டு வளர்த்து விட்டு போயிட்டாங்க. இந்த போராட்டம் வந்து இவர்கள் தாமதமாக நாம் தமிழர் வேற களத்துக்குள்ளே உள்ள போன நேரம் என்னதான் போராட்டம் முடிஞ்சு போயிடுச்சு. அதே சமயம் இந்த போராட்டங்களில் நிறைய சுவாரஸ்யங்கள் நடந்திருக்கு. திமுக ஜென்சி கிட்ஸு இதெல்லாம் அதோட நாம் தமிழருடைய இது எல்லாம் வந்து எல்லாம் ஒன்னா சந்திக்கிறாங்க. ஒரு பொதுவான போராட்டம். யதார்த்தமான சந்தேகப்படாதீங்க. உங்களுடைய புத்தியை கழுவுங்க, நல்ல ஆசிட்டை ஊத்தி கழுவுங்க. நல்ல விஷயங்களை சேர்ந்து எதிர்க்கணும். மோடி எதிர்க்கணும்னா சேர்ந்து பயணிக்கிறதுல ஒரு தவறுமே கிடையாது. அதெல்லாம் வந்து சரியான விஷயம் தான். இதுல வந்து சேர்ந்து நின்றுருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமானது. இப்போ நமக்கு என்ன இதாகுதுன்னா, திமுக அதிமுக நாம் தமிழர், அப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து இப்போ விஜய் எதிர்க்கிற ஒரு புள்ளியில இணைகிறாங்க. அப்போ கரெக்டா இருக்கு. அப்போ அதிகாரத்தில் இருக்கவங்க தானே எதிர்க்க முடியும். இப்போ சரியா இருக்கு. இப்போ அதிகாரத்தில் இருக்குது. அந்த வகையில் திமுக கூட இணைந்து நாம் தமிழர் தேர்தல் களங்களை எல்லாம் காணக்கூடிய சூழல்லாம் இனி வரும் காலங்களில் வராமல் போல. திமுகவை சேர்ந்த ஒருத்தர் வந்து எம்எல்ஏ ஒருத்தர் வந்து முதல்வருடைய எலும்பை என்னன்னு பேசினா, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து அதை நியாயப்படுத்தி பேசுறாங்கல்ல.
அவர் சட்டமன்றத்தை பூட்டுவன்னு சொன்னதுனால தான் அவர் வந்து என்னோன்னு சொன்னாரு அப்படின்ட்டு இப்போ வந்து என்ன தப்பு என்ன தவறு அப்படின்னு திமுகவின் குரலாக நாம் தமிழரை சேர்ந்தவர்களுடைய சில பேருடைய பேச்சுகள் வர ஆரம்பிக்கல. அதை ஜனநாயகமா பார்க்குற ஒரு மனநிலை வந்துட்டுல. இது வந்துட்டுனாலே அடுத்து வந்து திமுக கூட கூட்டணி வச்சா என்ன தவறுங்கிற ஜனநாயகமும் வந்துடும். அதை நோக்கி தான் நகர்வாங்க. அது வந்து அதுல ஒன்றும் தவறு கிடையாது, தேர்தல் அரசியல் தானே. அதனால அதுக்கு அம்பாசமுத்திரம் கூட வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொருத்தமான ஒரு இடமாக இருக்கும். நம்ம தமிழ் இனத்துல வந்து அதெல்லாம் பார்க்குற ஒரு காலம் நடந்துச்சுன்னா விசித்திரமான ஆச்சரியத்துக்குரியத அப்படிலாம் வந்து அதிர்ச்சியெல்லாம் அடைய வேணாம். இது இயல்பானது. ஏன்னா திமுகவுக்கு பிரச்சனைன்னா பங்காளிகள்ல, அந்த பங்காளிகளுக்கு ஒரு பிரச்சனைன்னா தமிழ் இனத்தை ஆமா பேசணும்ல. அந்த கூட்டத்துல கூட அவங்க பேசிட்டு இருக்கும்போது, அந்த பெண் பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி இங்க இருக்கிறாங்க, ஏங்க அவங்களுக்கு அது ஒரு ஜனநாயகம் தானே, அவங்கள பேசுறதும் கூட யாருமே சொல்லல. நின்று பார்த்துட்டே இருக்காங்க. அவங்கள ஜனநாயகம்னா அதுக்காக நம்ம வந்து ஒரு மைண்ட் செட்டோட ஒரு கூட்டம் நடக்குது. அந்த மைண்ட் செட்டுக்கு எதிரான ஒருத்தர் வந்து அங்கே பேசாமல் தவிர்த்துட்டு போகிறது தான் நல்லது. அது அந்த இடத்துல போய் நீங்கள் ஆர்எஸ்எஸ் கூட்டம் நடக்குது, நான் ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான மனநிலை கொண்டவன் போய் ஆர்எஸ்எஸ் இல்லை நான் ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் பேசுவோம் அப்படின்னு சொல்கிறது எப்படி ஜனநாயகம் இருக்க முடியும்? நீங்கள் தனியாக ஒரு கூட்டம் போட்டு நீங்கள் உங்களுடைய கருத்தை பேசிக்கலாம். ஆனால் அங்கே மாணவர் போராட்டம் தான் சொல்லப்படுது. அது திமுகவுடைய ஆட்களுடைய பிராக்சி குழுக்கள் உள்ள இறக்கப்பட்ட ஒரு போராட்டம். அப்போ அந்த போராட்டத்தில் போயிட்டு நாங்கள் ஜனநாயகம் பேசுகிறேன், நான் இப்போதான் ஜனநாயகம் படம் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால் படம் பார்க்காம இருக்கான். படம் முதல் நாளே படம் பார்த்து விமர்சனம் போட்டாங்களே, நம்ம தான் இன்னும் படம் பார்க்கல, மற்றவங்களாம் படம் பார்த்து விமர்சனம் போட்டாங்கல்ல. அப்போ வந்து அப்போ என்ன சொல்றது, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் சில பேர்லாம் படம் பார்த்து முதல் நாளே ரிவ்யூ சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. அப்போ அதை வந்து அவர்களை தற்கொலைகள்னு சொல்லலாமா? இதை ஒன்று அப்படியே ஒரு புள்ளியில் எல்லாம் சேர்ந்து பயணிக்கிறாங்க. நல்ல விஷயம் தான், ஆரோக்கியமான விஷயம். நம்ம வாழ்த்துக்களை சொல்வோம். பாரி அப்புறம் வந்து விக்கி அப்படின்ற ஒருத்தர் வந்து ஒரு முருகன், தமிழ் கடவுள் முருகன் அப்படின்றத வச்சு ஒரு விவாதம் ஒன்று நடத்திருந்தாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்களா? நல்லா இருந்தது. ஆமாம் அந்த விவாதம் பார்த்தேன். ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு அணுகுமுறையாக தான் இருந்தது. நான் வந்து இதை வரவேற்கிறேன். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கணும். இது சங்க காலம் தொட்டு எல்லா காலத்துலேயுமே இந்த மாதிரியான புலவர்களுக்கு இடையிலான மோதல்கள், கருத்துவாதம், மணல்வாதம், புனல்வாதம் எல்லாமே எல்லா காலத்துலேயுமே நடக்கக்கூடியது தான். அதே மாதிரி இந்த மாதிரியான கற்றோரை காமூருவங்கிற மாதிரி அது வந்து நீங்கள் அறிவுத்தளத்தில் இயங்கக்கூடியவர்கள்ட்ட இந்த மாதிரியான விவாதங்கள் நடக்கும்போது நாம் வந்து ஒரு புதிய விஷயங்களை தெரிஞ்சிக்க முடியும். தரவுகளின் அடிப்படையில் பேசுகிறது, சங்க இலக்கியத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, செவி வழி கதைகள் என்ன சொல்லப்பட்டிருக்கு, நாட்டார் வாழ்வியலில் என்னவா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதில் இந்த முருகன் டாபிக் வந்து முக்கியமான டாபிக். தமிழ் கடவுள் முருகன். அது இப்போ ஆமாம் அது முருகனுடைய காலம். நான் தான் ஏற்கனவே சொன்னேன், முருகனுடைய எழுச்சி காலம் இது. சீமானவர்கள் வேலை தூக்குனதில் ஆரம்பித்து, பல பேர் வேலை தூக்குனதில் ஆரம்பித்து எல்லாமே சுற்றி பார்த்தீங்கன்னா முருகன் கோயிலுக்குள்ளே போக முடியாது. ஃபுல் பிஸி தலைவன், எல்லா இடமும் பிஸியாக தான் இருக்காப்புல. அது மாதிரி இப்போ முருகனுடைய காலம்னால அவர் சார்ந்த டாபிக்கள் எல்லாம் விவாதமாக மாறுது. யாரோ ஒருத்தன் போஸ்ட் போட, என்டிஆர் ஜூனியர் என்டிஆர் போஸ்ட் போட, அதில் வந்து வடக்கு பகுதியை சேர்ந்தவர் முருகன் சொல்ல, நம்ம என்ன சொல்றோம், இயேசுநாதர் கிறிஸ்தவர், அவர் வந்து பெத்தலேகத்தை சேர்ந்தவர்னா எனக்கு அவருடைய இது பிடிச்சிருக்கிறேன், அந்த மதம் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது, என் வாழ்வியலில் மேம்படுத்த செய்து, அதனால் நான் வழிபடுறேன், அதனால் இயேசு கிறிஸ்துவ நான் வந்து இங்கே தமிழர் இருப்பா அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அது மாதிரி நீ முருகனை உனக்கு கும்பிடுது, முருகன் கோயிலுக்கு போனால் உனக்கு நல்லது நடக்குன்னா நீ தாராளமாக கும்பிடு. நம்ம திருப்பதிக்கு போகிறோம், நம்ம காசிக்கு போகிறோம், இல்லை வரிசையாக ஒவ்வொரு கோயிலுக்கு போகிறோம், இல்லை ஒவ்வொரு நிலப்பரப்புகளில் கடவுளை பிடிக்குது. அதுக்கப்புறம் கடவுளை என் கடவுள் தான் சொல்லியிருக்காங்க. இல்லை அதை தான் நம்ம அதை செய்யலாம், கும்பிடலாம், வழிபடலாம், நேர்த்திக்கடன் செய்யலாம். இப்போ அதை வந்து அதை தங்களுடையதாக சொந்தமாக மாற்றும் போது, ஏப்பா உங்களுக்கு உரிமை இல்லைப்பா அப்படின்ட்டு, உங்கள் நிலத்துக்கு நீங்கள் வர்றீங்க, ஒரு வயலில் போகிற பாக்கில் ஒரு மாந்தோப்பு இருக்குது, பார்க்குறீங்க நல்லா இருக்குது அப்படின்னு இந்த நிழலில் உட்காந்து பேசலான்னு வைக்கலாம். மாந்தோப்பே எனக்கு தான் சொந்தம்னு நீ டாக்குமெண்ட் ரெடி பண்ணக்கூடாதுல்ல. இப்போ இதில் இருந்தால் இதாகுது. அப்போ இந்த உரையாடல் வந்து பாரி ஒரு கருத்து வைக்காரு, இந்த தம்பி விக்கி அவரும் வந்து ஒரு நல்ல தமிழ் இலக்கியம் படித்தவர் போல இருக்குது, நல்ல தரவுகளோட பேசக்கூட இன்னும் கொஞ்சம் எல்லலாக அவர்கிட்ட வந்து இருக்குது. எல்லலும் கொஞ்சம் அசட்டையான இது இருக்குது அவர்கிட்ட. இந்த விவாதத்தில் நான் பார்த்த வரைக்கும் இரு தரப்பும் வந்து பேசினா, ஒன்று தம்பி இவர் விக்கி வந்து முன் தயாரிப்புகளோட கையில் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சு வர்றாரு. பாரி இயல்பாக தனக்குள்ள ஞான அறிவோட அவர் வந்து அவர் பேசுகிறாரு. பின்னாடி அவருடைய காணொலிகளில் அதை வந்து தரவுகளையும் போட்டிருக்காப்புல. இந்த மாதிரியான விவாதங்கள் வர வேண்டியது அவசியமானது, நல்ல விஷயம். பாரிக்கும் தம்பி விக்கிக்கும் வாழ்த்துக்கள். இது வந்து அதாவது, ஆனால் அதே சமயம் தம்பி விக்கி கிட்ட வந்து ஒரு உடல் மொழி சரி, அதை அவர் மாற்றிக்கிடணும். எதிரில் இருப்பவர்களை முட்டாள்ங்கிற அடிப்படையில் வந்து அணுகக்கூடாது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும்னா இன்னொருத்தங்களுக்கு அதை விட வேற ஒரு விஷயம் தெரியும், ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கலாம்.
அது மாதிரி உங்கள் எதிரில் இருப்பவர்கள் பாரி விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, இவர் ஃபைலை பார்க்குறது இது பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து எதிரில் இருப்பவர்களை இரிட்டேட் பண்ணுறது அல்லது அவமானப்படுத்தக்கூடிய செயல். இந்த பழக்கத்தை அவர் மாற்றி அது மாதிரி நிகழ்ச்சி முடியும் போது அது முறையாக ஒரு வாதம் பண்ணோம். நீங்கள் பொதுமக்கள் பார்த்து நீங்கள் பார்வையாளர் பார்த்து முடிவு பண்ணிக்காங்கன்னு பண்ணலாம். அதில் வந்து அந்த அணுகுமுறை இல்லாமல் அவர் விக்கி எஞ்சி போனது கொஞ்சம் வருத்தத்துக்குரியது தான். அதையெல்லாம் இந்த பண்புகளை மாற்று இப்படி ஒரு விவாதம் பண்ணணும், நம்ம பேசலாம், உரையாடுவோம், 2 மாற்று கருத்து உள்ளவர்கள் விவாதம் பண்றது அப்படிங்கிறது ஆமா மாண்பு, நல்ல மாண்பு தான். சீமானவர்களிடமிருந்து இந்த மாண்பு வார்த்தையை வந்து பல பேர் கடன் எடுத்துக்கலாம், நல்ல விஷயம்தான். அந்த மாண்பு அவசியமானது. அதே சமயம் அது வந்து முடியும் போதும் அதே மாண்போட முடிய வேண்டிய தேவை இருக்கு. இப்படி எதிரெதிர் நிலையில் இருக்கவர்கள் விவாதம் செய்கிறது இனிமே வந்து தொடர்ந்தால் நல்லது. இதுக்கான முன்னெடுப்பாக பாரியுடைய இந்த நிகழ்ச்சி இருந்தது. வாழ்த்துக்கள். அப்போ மூக்க அழகிரி அவங்களுடைய மகள் வந்து அடையாறில் ஒரு வங்கி மேலாளர் வந்து கன்னத்தில் அரைஞ்சது ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்குது. அதிகாரம் படைச்சவங்களாக இருந்தால் நீங்கள் யாரும் அடிக்கலாமா அப்படின்ற தைரியம் உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு சமூக வலைதளத்தில் நிறைய பேர் எழுத பார்த்தீங்களா? ஆமாம், அந்த காணொலி பார்த்தோம். அது ஏதோ வந்து லிஃப்ட் சம்மந்தமான ஏதோ செயல்படல அவங்களன்னு ஏதோ ஒன்று சொன்னார். அந்த மேனேஜர் வந்து என்ன கேட்டது தான் நான் சொல்கிறத நீ எப்படி கேட்கலாம் அப்படின்னு. ஏன்னா நாங்கள் பெரிய இடத்து செல்வாக்குள்ள ஆட்கள், நீ வந்து எப்படி இப்படி உட்கார்ந்துருக்கலாம் அப்படிங்கிறதுனால அவர் ஒன்று மேனேஜருடைய அந்த உடல் மொழி ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணக்கூடியதாக தான் இருந்தது. அப்படி எப்படி இருந்தாலும் ஆனால் வந்து இல்லை, இப்போ நம்ம வங்கிக்கெல்லாம் போனோம்னா இப்போ அந்த வங்கி மேலாளர்கள் அல்லது வங்கி ஊழியர்கள், மேலாளர் வரைக்கும் போவானே, வங்கியில் இருக்கிற பியூன், கடைநிலை ஊழியர், கிளர்க்கு, உதவி மேலாளர் வரைக்கும் எல்லாருமே இப்படிதான். நீங்கள் வந்து எதிரில் நிற்பவர்கள் வந்து ஒரு ஜடம், ரோபோ, அது வந்து அதுக்கு நம்ம என்ன மதிப்பு கொடுக்கணும், அது ஒரு விலங்கு, நாய், நரிங்கிற மாதிரி தான் அவர்களுடைய அணுகுமுறை. பெருவாரியான அரசு வங்கிகளில் இருக்கிற ஊழியர்களுடைய மனநிலை இப்படி தான் இருக்குது. நீங்கள் ஒரு வங்கிக்கு போனீங்கன்னா எரிச்சல் தான் வரும் உங்களுக்கு. தூக்கி 4 குத்துன்னு போல தான் வரும். அந்த நிலையை இவர்கள் உருவாக்குவார்கள். ஆனால் நீங்கள் இதே தனியார் வங்கிக்கு போங்க, இதுக்காக நம்ம தனியார் வங்கி ஆதரிக்கிறது இல்லை. ஆனால் அவன் வந்து பொட்டி பம்பா கரெக்டாக வேலையை பார்ப்போம். உடனே நீங்கள் அதை இதுன்னா ஒரு மெயில் அனுப்புவோம், உடனே அனுப்பி விட்டுருவாங்க, தவறுன்னா. ஆனால் இங்கே வந்து உடனே நாங்கள் யூனியன் ஜங்கன்ட்டு ஆரம்பித்து இவங்க போராட்டம்லாம் பாருங்கள், அகவலைப்படி இது தான் போராட்டத்தை இது நடக்கும். என்றைக்காவது மக்களுடைய பிரச்சனைக்கு எதுக்கும் வர மாட்டாங்க. அப்போ இந்த வங்கி ஊழியர்களுடைய வேலையை நீங்கள் வங்கிக்கு போனீங்கன்னா எரிச்சல் தான் வரும். அந்த மாதிரி ஒரு எரிச்சலை நம்ம கை நீட்டிட்டு போல இருக்கு. ஆனால் அது தவறானது. அது அந்த கை நீட்டுற இது ஒரு சாதாரண ஒரு பொதுஜனம் வந்து அதை செய்வாங்களா? முடியுமா? ஆனால் வந்து இந்த அம்மா கயல்விழி, அழகிரியுடைய மகள், கருணாநிதியுடைய பேத்தி அப்படிங்கிற, ஸ்டாலின் சித்தப்பு, இவ்வளவு இருக்குல்ல, அதனால அவங்க கை நீட்டு இருக்காங்க. அது வந்து தவறான. இந்த மாதிரியான அதிகாரம் படைத்தவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு கட்சி இருப்பாங்க. இப்போ வந்து அவங்க தாவேக்காவில் இணையறதா அப்படின்னு ஒரு வதந்திலாம் வந்தது. இந்த மாதிரியான நாட்கள் எந்த கட்சியில போனாலும் இதே அதிகார செல்வம் மிக்க. அது என்னங்க, அது திமுகல இருக்கிற ஜெகத் ரட்சியம் புள்ள வரிசையா எல்லா பெரிய தலைவர்களோட எல்லாம் வந்து தாவேக்கால சேருவாங்க. என்னன்னா ஆள்கள் அங்க போட்டு வைக்கிறது, நமக்கு ஆள்கள் எல்லா இடத்துலையும் எங்க போனா நம்ம அந்த கட்சியில் நம்ம ஆள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வியாபார தந்திரம், வியாபார காந்தம், அந்த மனநிலை தான் இது. இது வன்மையாக இந்த அம்மா அடித்தது வந்து எந்த வகையிலுமே நம்ம ஆதரிக்க முடியாது, தவறானது. சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படுமான்னு தெரியல. வழக்கு பதிஞ்சிருக்காங்க, நடவடிக்கை எடுப்பாங்க. தாவே காட்சியில் ஒன்றும் அதுவும் எப்படி எடுப்பாங்கன்னு தெரியல. பார்ப்போம் என்ன எடுக்கிறாங்களான்னு பார்ப்போம். தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு, அதனை ஒட்டி திருமாவளவர்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து மண்டல எழுச்சி மாநாடு ஒன்று நடத்திட்டு இருக்காரு. ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி நடத்தி பேசிகிட்டு இருக்காரு. இதில் இன்றைக்கி பாண்டிச்சேரியில் பேசும்போது திமுகவுடைய கூட்டணியை நான் நினச்சிருந்தா தேர்தலுக்கு முன்னாடியே என்னால் அதை உடைச்சிருக்க முடியும், நான் பண்ணியிருக்கலாம், ஆனால் நான் வந்து அதை பண்ணலை. தொடர்ந்து கூட்டணியோட தர்மத்தை காப்பாற்றணுன்றதுக்காக நான் கூடவே இருந்தேன். நிறைய பேர் இப்போ கூட என்ன கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் முன்னாடியே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ எம்எல்ஏ எம்பிலாம் வந்திருக்காங்க, அமைச்சர்லாம் வந்திருப்பாங்க, நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்களேன்னு கேட்குறாங்க. ஆனால் என்னுடைய நிலைப்பாட்டை நான் சரியாக இருக்கிறேன், எனக்கு இன்றைக்கி ஒரு அமைச்சர் அதுலேயும் பிரச்சனை இல்லை, ஆனால் நான் அன்றைக்கி இருந்தது சரிதான் அப்படின்றாங்க. நான் தொடர்ந்து இதை அவர் பதிவு பண்ணிட்டே வர்றாரு. அதே மாதிரி திமுக ஜெயிச்சதுக்கு விசிகா தான் காரணம்னு சொல்றாரு. வேலை விசிகா இல்லாமல் இருந்தா இன்னைக்கு ஜெயிச்சிருக்கிற அவ்வளோ தொகுதியும் கண்டிப்பாக திமுக ஜெயிச்சிருக்காரு ஒரு குற்றம் இல்லை. இப்போ அதான் திரும்ப அவர்கள் பாவம் செஞ்சிட்டார்.
தேர்தலுக்கு முன்னாடியே நான் வந்து பல பதிவுகள் எழுதினேன். 2026 தேர்தலில் திமுக கூட்டணி உடையும் அப்படின்னு எழுதியிருந்தேன். அது வந்து எனக்கு வந்து என்ன ஒரு 10 நாள் ஒரு மாசம் தாண்டி உடஞ்சிருச்சு. ஆனா நம்ம ரொம்ப விருப்பப்பட்டது எப்படியுமே விசிகா வெளியே வந்துரும் அப்படின்னு நினைச்சு அதுக்கான எல்லா நெருக்கடிகளும் வந்தது. ஆனால் திருமா அவர்கள் பொறுமையின் உச்சமாக எல்லா அவமானங்களையும் சகித்து கொண்டு அந்த கூட்டணியே இருந்தாரு. காரணம், பாஜகவை எதிர்க்க வேண்டும், இந்துத்துவத்தை RSS உடைய அஜெண்டாவை எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் இருந்தார். ஆனால் அந்த கூட்டணியின் தலைமைக்கு அந்த அடிப்படை சிந்தனை எதுவுமே கிடையாது. கூட்டணி கட்சிகளை அவ்வளோ மானங்கட்டத்தனமாக அவமானப்படுத்தினார்கள். அது தேர்தல் முடிந்தவுடன் உடனடியாக எல்லா பறவைகளும் அந்த சைடு பறந்துவிட்டு இவ்வளவுதான். ஆனால் திருமா சொல்வது உண்மைதான். திருமா தான் அந்த கூட்டணியை பாதுகாத்தார். அந்த கூட்டணி உடையாம திருமா வெளியே போயிருந்தாருன்னா காங்கிரஸ் பின்னாடி வந்திருக்கும், கம்யூனிஸ்டுகள் பின்னாடி வந்திருப்பாங்க, எல்லாம் போயிருப்பாங்க, தாவேக்காவுக்கு போயிருப்பாங்க. திரும்ப வம்படியாக இருந்து இல்லைன்னா இப்ப தாவேக்கா வந்து 200 தொகுதிக்கு மேல ஜெயிச்சிருக்கோம். அப்படி ஒரு வேலை இருந்தா நாளைக்கு இந்த கூட்டணி செதிச்சு எங்களை ஆட்சிக்கு வரவிடாத பண்ணது விசிக்காதான் ஒரு பழி. சரி, சந்தோஷம், அந்த பழியை மகிழ்ச்சியா எடுத்துக்கிட வேண்டியதான்ங்கிறேன். நீங்க உங்களை திமுகவை ஒழித்ததில் திருமாவுடைய பங்கு பெரும் பங்கு அப்படிங்கிறது வந்து வரலாற்று நிகழ்வுங்க. பாவத்தை தூக்கி சுமந்த பாவங்க. திருமா வந்து 2009 இருந்து திமுக பாவத்தை நான் தான் சுமந்தேன். ஆமா, திமுக அதையும் சொன்னார்ல, திமுக செய்த துரோக மூட்டை, அந்த பாவ மூட்டைகளை தூக்கி சுமந்தது திருமா. அந்த பாவத்தை வந்து இந்த 2026 தேர்தலில் கூட்டணி உடைச்சிருந்தா அந்த பாவத்தை கழுவி இருக்கலாம். குறைஞ்சபட்சம் திமுகவை தோற்கடித்ததில் திருமாவின் பங்கு இருக்கு அப்படின்னு மகிழ்ச்சியாக அடைஞ்சிருக்கலாம்ல. வரலாற்றுல கொஞ்சமாச்சும் எப்ப அந்த மனுஷன் இதை ஒண்ணு கடைசியில திமுக தோல்விக்கு அவர் ஒரு உதவி செஞ்சாருப்பா, ஒரு சிறு கடைசியா கொஞ்சம் மண்ணலி போட்டு போனாருப்பா அப்படின்னு நம்ம வந்து ஒரு மகிழ்ச்சி அடையலாம்ல. அது இப்ப இல்ல, அந்த கூட்டணி இருக்க போய் தான் இந்த தொகுதியா ஜெயிச்சாங்க. இல்லைன்னா அதுவும் கிடையாது. அப்போ திருமா அவர்கள் வந்து இனிமேலாவது கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்து இப்ப மாறிட்டாங்க. இனிமே வந்து அங்க போகிறதுக்கான சூழல் இல்லை, முடிஞ்சு போச்சு. இனிமே வந்து திமுகவுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு பாஜக, பாசக்கார பாஜகவாக மாறுறது. அப்புறம் வேணா அதிமுக கூட சேரலாம், இல்லை நாம் தமிழர் கூட சேரலாம். இதுதான் வந்து இது நம்ம சிரிக்க சிரிக்காம சொல்ல முடிய மாட்டேங்குது. இந்த நிகழ்வுகள்லாம் நடக்குது. நாம் தமிழர் கூட சேரலாம் அப்படின்றதுலாம் வந்து நாம் தமிழர் கூட திமுக ஏன் சேரக்கூடாது? இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, தம்பிகள் வந்து எந்த மாதிரியான தம்பிகளை உருவாக்கிட்டாங்கன்னா, திமுக தயவில்லாது சீமான் சட்டமன்றத்துக்குள்ள போனால் என்ன தவறு, அந்த இடத்துக்கு வந்துட்டாங்கல்ல. அப்போ அடுத்து இதுவும் வரும். நாங்க இங்க விஜயை எதிர்க்கிற ஒரு திரை கூத்தாடியை எதிர்ப்பதற்காக நாங்கள் வந்து திமுகங்கிற ஒரு பங்காளிகள் கூட, எங்க பங்காளி தானே, பங்காளிகள் கூட நாங்கள் கூட்டணி வைக்கிறது என்ன தவறு அப்படின்னு கேட்பாங்க. 4 காணொலிகள் போடுவாங்க, நியாயப்படுத்தி பேசுவாங்க. விரைவில் நடக்கிற அந்த துயர காட்சிகள் எல்லாம் பார்க்கறதுக்கான சூழல் நடந்தாலும் நடக்கலாம். மீண்டும் நிகழ்வு சந்திப்போம்னா. நன்றி.